சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே நாம் இன்று திருநீலகண்டத்து குயவனார் அவருடைய அருள் வரலாற்றை குருவர்களாலும் திருவர்களாலும் சிந்திக்க இருக்கின்றோம். திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்ட தொகையில் பாடப்பெற்ற நம்மளது திருநீலகண்டத்து குயவனார் அவருடைய அருள் வரலாறு, அவருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தில்லை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கெல்லாம் கோயில் அப்படின்னு சொன்னாலே தில்லை தான். பொது அப்படின்னு சொன்னாலும் தில்லை, கோயில் அப்படின்னு சொன்னாலும் தில்லை. சைவர்களுக்கு கோயில் அப்படின்னாலே தில்லை தான். பஞ்சபூத தலங்கள்ல ஆகாயத்தலம், நால்வர் பெருமக்களாலும் திருப்பல்லாண்டு, நம்ம மணிவாசக பெருந்தகை நிறைய பதிகங்கள் அங்கதான் அருளி செய்திருக்கார். அற்புதமான ஒரு திருத்தலம் தில்லை. நடராஜ பெருமான் அவர் ஆடப்போய் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது தில்லையில அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய அதுதான் அடியார் மக்கள்லாம் இணையதளத்தில் பேசி பதிவு பண்ணுறாங்க. தில்லையோட ரகசியம் என்ன, தில்லை கோயில் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. அந்த தில்லையில் வாழக்கூடியவர் தான் நம்மளுடைய திருநீலகண்டர் குயவனார். ஏன் திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இப்படி ஜாதியை சொல்லியிருக்காரே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். திருநீலநக்கர்னு இருக்காரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு இருக்காரு. அதனால திருநீலகண்டத்து குயவனார்னாரு. குயவனார் அவருடைய செய்யக்கூடிய தொழிலோட அடிப்படையில் தான் அந்த மாதிரி ஜாதி பிரிச்சிருக்காங்க. அடியார்களுக்குள்ள எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஏன்னா அது நம்ம பெரிய புராணத்தை நம்ம இன்னும் ஆழ்ந்து போனோம்னா தான் தெரியும். ஏன்னா சிவநேச செட்டியார் திருஞான சம்பந்தர் பிராமணர் அந்தனருக்கு தன்னோட மகள் பூம்பாவை வளர்க்குறாருன்னா அப்போ எந்தளவு அவங்க அடியார் ஜாதி மத பேதமெல்லாம் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. குயவனார்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய தொழில் மண்பாண்டம், அதனால அவர் குயவனார்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 36 தத்துவங்கள் இருக்குது. அதில் முதல் தத்துவம் மண் தத்துவம், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய மண் தத்துவம். அதுக்கடுத்து தான் நமக்கு தத்துவங்கள் ஒன்றுனா மேலே போகுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதான் பூதங்கள் 5, புலன்கள் 5, பொறிகள் 5, தன்மாத்திரைகள் 5, வித்யா தத்துவம் 5, சிவத்தத்துவம். இப்படியெல்லாம் நமக்கு சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களை கிடக்கணும். அதில் முதல்ல மண் தத்துவம். அதனால தான் திருநீலகண்டத்து குயவனாரை கொண்டு போய் முதல்ல வச்சாங்க. அவர் 1000 பாடல்கள்லாம் பாடலை. பெரிய என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, செயற்கரிய செய்வார் பெரியார். என்ன செய்திருக்காருன்னு நம்ம பார்க்க போறோம். அவரை ஏன் முதல் அடியாரா வச்சாங்க அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, புலன்களை வெல்வது மிக கடினம். அதனாலதான் திருமூலர் கூட கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படின்னு சொன்னார். புலன்கள் அதது வழியில நம்மளை செலுத்தும். 5 புலன்களும் 5 யானைகள் போல மதக்களிறு, அது ஒரு வகையில செலுத்தும். மணிவாசகர் கூட சொல்வாரு, இருக்கை யானையை ஒத்திருந்து என்னுள்ள கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகை என்று பணித்தனை வானுலோருக்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. இருகை யானை, ஒருகை உள்ள யானையவே சமாளிக்க முடியாது. இதில் இருகை யானை போல என்ன மனம் இருக்குது அப்படின்னா எப்படி சமாளிக்காது? அப்போ மனம் எந்தளவு வலிமையாக இருக்குது. இந்த மனதை அடக்கியவர் தான் நம்மளுடைய திருநீலகண்டத்து குயவனார். புலன்களை அடக்கியவர், பொறிகளை அடக்கியவர்,
அதனால தான் அவரை முதல் அடியாராக கொண்டு போய் வச்சாங்க. தில்லையில் வாழக்கூடிய ஒரு சாதாரண குயவனார் மண்பாண்டம் செய்வது அவருடைய குலத்தொழில். அந்த மண்பாண்டம் செய்வதோடு மட்டுமல்லாமல் திருவோடுகளையும் தயார் செய்வார். மண்பாண்டங்களை விற்பது அவருடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துவதற்காக. இப்போ மனைவியார் இருக்காங்க, குடும்பம் நடத்தணும், அதுக்கு பொருளாதாரம் வேணும், அதுக்காக பயன்படுத்தக்கூடியது மண்பாண்டம் செய்து அதை போய் சந்தையில் விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில் குடும்பம் நடத்துகிறார். திருவோடு செய்வது திருப்பணி. அதை வரக்கூடிய அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கக்கூடிய பணி, அன்னம்பாளிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி பணிகள் அதாவது எளிமையாக செய்திருக்காங்க நம்ம நாயன்மார்கள். என்ன செய்கிறாங்களோ அதவே அவங்க தொண்டா செய்கிறாங்க. மண்பாண்டம் செய்கிறாரு, திருவோடு செஞ்சு கொடுக்குறாரு. அவரால் என்ன முடியுமோ அதை நம்ம நாயன்மார்களோட வரலாறுலாம் பார்க்கணும். கண்ணப்ப நாயனார் அவருக்கு என்ன தெரியுதோ, என்ன அளவில் பூஜை பண்ண முடியுதோ பண்ணுறாரு. சண்டேச நாயனாரை பார்த்தோம், அவர் எந்த அளவில் பூஜை பண்ண முடியுமோ பண்ணுறாரு. சிவகோசரியாரை பார்க்குறோம், ஆகம விதிப்படி பண்ணுறாரு. உன்னால் என்ன முடியுமோ செய்யும் தான் நம்ம சமயம் சொல்லுது. அதே மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் எங்கேயும் சொல்லலை. அதுபோல தான் நம்ம திருநீலகண்டர். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்க்கனா காரண பெயர். நிறைய நாயன்மார்களுக்கு காரண பெயர் தான் வந்திருக்கு. அவர் அந்த ஆழகால விஷம் வருது இல்லையா, அந்த ஆழகால விஷம் வரும்பொழுது அதை உயிர்கள் உய்யும் பொருட்டு, தேவர்களை காக்கும் பொருட்டு தன்னோட கண்டத்தில் அடக்கி வச்சிருக்கார். பெரும் கருணை. அந்த கருணையை நினைவு கூறுவதற்காக இங்கே அந்த கண்டத்தில் அடக்கி வச்சிருக்காரு. அதை நினைவு கூர்ந்துதான் நம்மளுடைய அந்த திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்றார். உட்கார்ந்தா திருநீலகண்டம், எழுந்தா திருநீலகண்டம், நடந்தா திருநீலகண்டம், படுக்கும்போது எழுந்திருக்கும்போது அதான் சொல்லுவாங்க, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை சொல்றாருல அபிராமிப்பட்டார். அதுபோல பெரிய புராணத்துல ஒரு பாட்டு வரும், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாமை. என்ன செயல் வேணா நீ செய்ய. அந்த மன்றத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாரே தில்லைக்கூத்தபிரான், அவருடைய அந்த மலர் பாதத்தை மட்டும் நீ மறவாம இருந்தா போதும், மற்ற எல்லாம் செய். உன்னுடைய கடமைகளை செய்ய வேணான்னு யாரும் சொல்லலை. நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க, ஏமா இப்பயே நாங்கெல்லாம் சாமியார போகவா, அப்போ குடும்பம்லாம் என்ன ஆகுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. எந்த ஒரு நம்மளுடைய சமயமும் உன்னோட கடமையை செய்ய வேணாம், நீ இறை வழிபாட்டில் இரு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. எல்லா பணிகளும் செய்ய, அதில் இறைவனை நினைத்து கொண்டே செய். இவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க இல்லையா. வினை ஏறாது, உனக்கு நல்வினையும் இருக்காது, தீவினை இருக்காது, எல்லாம் இறை செயல். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள், நம்முடைய நால்வர் பெருமக்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் எல்லாம். அந்த திருநீலகண்டம்ங்கிறது மகா மந்திரம். எப்படி நம்ம நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ இப்படியெல்லாம் மந்திரங்கள், துல பஞ்சாக்கரம், சுக்ம பஞ்சாக்கரம், அதிசுக்ம பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம்லாம் சொல்கிறோம். அதுபோல நம்ம மணிவாசகர் பொன்னம்பலம்னு ஒரு மந்திரம் சொல்கிறார். அதை 10 பாடலை சொல்லுவார், ஒரு பதிகம் முழுவதும் சொல்லுவார். அதே போல் இந்த திருநீலகண்டம்ங்கிறது நமக்கு பெரிய மகா மந்திரமாக இருக்கு. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். குலத்தொழிலை மிக சிறப்பாக செய்கின்றார். அடியார் தொண்டு, ஆண்டவன் தொண்டு மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய மனைவியாரை சொல்லும்போது மகாலட்சுமியை விட அழகானவங்களா, திருவினும் உருமிக்காள்ன்றார் சேக்கிலார். இவ்வளவு அந்த அம்மா அருந்ததியை விட கற்பில மேலானவர்.
திருவினும் உருமிக்காள். அப்படி அந்த அம்மா வந்து புகழ்ந்து சொல்கிறாரு நம்மளுடைய சேக்கிழார். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த திருநீலகண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானாருங்கிறார். ஒரு வார்த்தை தான் போடுவார் சேக்கிழார். இது வந்து அவங்கவுங்க கற்பனைக்கு விட்டார். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் அப்படிங்கிறார். அந்த சொல்றாம்ல வாலிப வயதுல சேட்டை அப்படின்னு, இத்தனைக்கு மனைவி எப்படி சொல்லியிருக்காரு, திருவினும் உருமிக்கால்ங்கிறார். அருந்ததியை விட கற்பல மேலானவங்க. அப்பேற்பட்ட மனைவி இருக்கும் பொழுது ஒரு விலைமகள் வீட்டுக்கு போய் இன்பம் அனுபவித்து வந்தார்னு சொல்றார். இது வந்து இந்த அம்மையாருக்கு தெரிந்து விட்டது. ஏன்னா அவங்க வந்து கற்பில சிறந்தவங்க. அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. கணவனார் தவறு செய்திருக்காரு அப்படின்றது அம்மையாருக்கு தெரிந்து விட்டது. தெரிந்தோடனே இப்போ இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? உடனே தன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே வந்து நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. விவாகரத்து கேட்டிருப்பாங்க. எவ்வளவோ. ஆனால் அந்த அம்மையார் என்ன செய்தாங்களா, தெரிந்து கொண்டார்கள். ஓ, இவர் வந்து தவறு செய்திருக்காரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதுக்காக கோவப்படலை, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கல, அதுக்காக வந்து சண்டை போடலை, பாத்திரத்தெல்லாம் தூக்கி டம்முலாம் போடலை, எதுவுமே பண்ணலை. இயல்பாக இருக்காங்க. எப்பவும் போல் கணவனாருக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளும் செய்கிறாங்க. அப்படியே அவர் பாதத்தில் விழுந்தும் திருநீர் வழக்கம் போல் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவரை தொடுவதற்கு மட்டும் அனுமதிக்கலை. இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மனைவிக்கு தெரிந்து விட்டது நம்ம செய்த தவறு, அதனால தான் இப்படி இருக்காங்கங்கிறத இவருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 பேருக்கும் தெரியுது. இப்போ எப்படியாவது சமாதானம் பண்ணணும் மனைவி என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணணும். அப்போ தானே இல்லறம் நல்லறமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, மனைவியை போய் அருகாமையில் போய் தொட்டு சமாதானம் பண்ண போகிறார். அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாம், எம்மை தீண்டுவீராயின் திருநீல கண்டம்னாங்களாம். என்ன சொன்னாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீல கண்டம்னா, திருநீலகண்டத்து மேல ஆணையா சொல்கிறேன், என்னை தீண்டக்கூடாதுன்ட்டாங்க. அப்போதான் இவர் சொல்கிறாரு, ஆதியா நீலகண்டத்து அளவுதாம் கொண்டார்வம் பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி 2 போடுறாரு. இந்த அம்மாவோட ஆணையை கேட்டோன்னே, சபதத்தை கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு, பெயர்ந்து நீங்கின்ட்டார். உடனே துள்ளி குதிச்சு தள்ளி போயிட்டார். மனதளவுலையும் நீங்கிட்டார், உடல் அளவிலையும் பெயர்ந்து போயிட்டார். மனதாலையும் உடலாலையும் நீங்கள் அதான் பெயர்ந்து நீங்கினார். பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலா போல நோக்கிங்கிறார். எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்த்தாராம் தன்னோட மனைவியை. பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலா போல நோக்கி எம்மை என்றதனால், நீ எம்மைன்னு சொல்லிட்டேல, உன்னை மட்டும் இல்லை மற்றை மாதரார் தம்மை எந்த மனத்திலும் தீண்டேன்னர். வேற எந்த பெண்ணாரும் உன்னோட பெண் குலமே எனக்கு தேவையில்லை, மனதாலும் தீண்ட மாட்டேன்ட்டார். பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலா போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தம்மை என்ற மனத்திலும் தீண்டேன்னர். மனதால கூட தீண்ட மாட்டேன்ட்டார். இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த அம்மா ஆணையிட்டாங்க. இவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு. அந்த திருநீலகண்டத்து மேலே அளவுடந்த அந்த அன்பினால ஆர்வத்தினால அந்த அம்மா சொன்னதை வந்து ஏற்றுக்கொண்டு எந்த பெண்ணையும் இனிமேல் மனதாலும் தீண்ட மாட்டேன்னு சொல்லி அவர் இருக்காரு. ஆனால் கடமைகளை சரிவர செய்கிறார். இந்த அம்மையாரும் இல்லற கடமைகளை சரிவர செய்கிறாங்க. இப்படி இவங்க வாழ்றது ஒரு குறிப்பு கொடுக்குறாரு நமக்கு சேக்கிழார் வந்து. ஒரே ஒரு அறை, சின்ன ஒரு வீடு தான், குயவனார் வீடு எப்படி இருக்கும், சின்ன ஒரு அறையில் கணவனும் மனைவியும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மிக வயதானவர்கள் இல்லை. ஏன்னா இளமை மிதுர இன்பத்துறையில் எளியரானாருங்கிறாரு.
அப்போ இளமையான வயது தான் அவருக்கு இருக்கு. வீட்டில் மனைவி இருக்க வெளில போய் தவறு செய்துட்டு வந்திருக்கார். அப்பேற்பட்டவர் இந்த ஆணையை கேட்டதுனால 2 பேரும் கணவனும் மனைவியும் ஒரு அறையில் வாழ்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்கிறாங்கன்றது அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய புராணம் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறி. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை உடனே, ஒரு மனஸ்தாபம் வந்தோடனே, ஒரு சண்டை வந்தோடனே வெளியில் போய் சொல்கிறோம். அது என்ன ஆகும்? அது மிகப்பெரிய விஸ்வரூபமாக இருக்கும். நீங்கள் ஒன்றை சொல்லுவீங்க, அங்கே 4 போகும், அதுக்கடுத்து 10 போகும், அதுக்கடுத்து 20 போகும், 100,000 கடைசியில் பிரிஞ்சே போயிடுவாங்க. அதை தான் நம்ம வாழ்வியல் நிறைய சொல்லக்கூடியது நமக்கு பெரிய புராணம். நீ உன்னோட வீட்டில் உள்ள பிரச்சனையை வெளியில் கொண்டு போகக்கூடாது, 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்கணும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தொடாமல் இப்படி சபதம் போட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது அண்டை அயலாருக்கு தெரியாமல் வாழ்ந்தாங்க. நம்ம சாமி சும்மா இருப்பாரா? இவங்க இப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா இவங்க 25 வயதில் சபதம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இவருக்கு குயவனாருக்கு, இப்போ திருநீலகண்டருக்கு எத்தனை வயதாகுது? 80 வயதாயிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட அவர் சபதம் போடும்போது 25 வயது, இப்போ 80 வயதுன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு சபதம் போட்டு. இப்போ வயதாயிடுச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் யாருக்கும் தெரியாது, எல்லாரும் போல தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு இருக்காங்க. நம்ம சாமி அவருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும்னு நினச்சார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வயதான ஒரு சிவனடியாருடைய வேடம் விட்டு வர்றார், வேடம் தாங்கி வர்றார். நம்ம சாமி நினைத்த வேடத்தை எடுப்பார். அவருக்குன்னு உருவம் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் குட்டாம. உருவமெல்லாம் நம்மளா என்ன உருவத்தில் நமக்கு பிடிக்குதோ அவரை வைத்து வழிபடுவோம். இப்படி உருவம் தாங்கி வர்றாரு. குயவனார் வீட்டுக்கு வர்றார், நீலகண்ட குயவனார் வீட்டுக்கு வர்றார். அப்பா, நீ என்ன அடியார்களுக்கெல்லாம் திருவோடெல்லாம் கொடுத்துட்ருக்கியாமே, நிறைய பணிகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கியாமே, திருநீலகண்ட மந்திரத்து மேலே மிகப்பெரிய நீ பற்றுடையவன், அப்படியெல்லாம் உன்னை பற்றி நிறைய இந்த ஊரில் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அம்மா சாமி, என்னால் முடிந்தது ஏதோ செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு இவர் பணிவாக சொல்கிறார். அப்போ சொன்னார், அப்பா, நான் ஒரு திருவோடு கொண்டு வந்திருக்கேன். இந்த திருவோடு இதுக்கு இணையான ஒரு பொருள் இந்த உலகத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட திருவோடு இது. இந்த திருவோடை நீ பத்திரமா வச்சிருக்கணும். நான் எப்போ கேட்குறனோ அப்போ கொடுக்கணும். சரியான்னு கேட்டார். சரிங்க சாமின்னு அவர் பாதத்தில் கணவனும் மனைவி விழுந்து எழுந்து வணங்கி திருநீர் பெற்று அந்த திருவோடை வாங்கி கொண்டு போய் பத்திரமா பெட்டியில் நம்ம எல்லாம் நகையெல்லாம் எப்படி வைப்போமோ அப்படி கொண்டு போய் பத்திரமா வச்சார். சாமி மறைஞ்சிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். அப்பா, திருவோடு கொடுத்தனே, அதை கொண்டு வா. திருவோடை மறைச்சிட்டு தான் வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, குயவனார் போய் தேடுறாரு. எங்கே வச்சோன்னு அவருக்கு தெரியும். வச்ச இடத்துல பார்க்குறாரு, இல்லை. இப்போ அவர் போய் தேடுறாரு. வச்ச இடத்துல காணோம். மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு. அந்த அம்மாவும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. இருவரும் தேடுறாங்க. வச்ச இடத்துல அந்த திருவோடு இல்லை. இப்போ மெதுவாக வர்றார். சாமி, நான் திருவோடு வச்சது காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்ன. என்னது காணாமா திருவோடு? என்ன சொல்கின்றாய் நீ? கோபமாக இருக்கார். சொல்கிறாரு, மெதுவாக சொல்கிறாரு, சாமி, அதை விட வேறு நல்ல திருவோடுகள்லாம் நான் தயார் செய்து வச்சிருக்கேன். என்ன சொல்கின்றாய் நீ? நீ பொன்னாலான ஓடு கொடுத்தாலும் எனக்கு வேணாம், தங்கத்திலே ஓடு செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, வேண்டாம். என்னோட திருவோடு தான் எனக்கு வேணும்.
திருவோடு செய்து அடியார்களுக்கு கொடுக்குறேன்னு நீ சொல்லிக்கிட்டு திருவோட கவர்ந்து கொள்கிற கல்வனா இருக்க நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறார். இவர் பயந்து நடுங்கிறார். குயவனார் சொன்னார், நீ வா நம்ம அந்தணர்கள்ட்ட போவோம், தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட போய் உன்னோட வழக்க சொல்லுவோம், அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ கேட்டுக்கலான்னு சொன்னார். சரின்னு தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி திருவோடு கொடுத்துட்டு போனேன், சில நாட்கள் கழித்து கேட்டேன், இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்பா கொடுத்தது உண்மையா? ஆமாம், கொடுத்தது உண்மைதான். அப்போ திருவோடை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா, திருவோடு காணாமல் போய்விட்டதுன்னு சொல்கிறார். சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் இவரோட மகனை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்பா நீ உன்னோட மகனை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய மைந்தனுடைய கையை பிடித்து சத்தியம் செய்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சத்தியம் பண்ணுவதற்கு மைந்தன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்தணர்கள் சொல்கிறாங்க, அப்போ உன்னோட மனைவியோட கையை பிடிச்சாது சத்தியம் பண்ணி கொடு. ஏன்னா வேதியரும் அதான் சொல்கிறார், சிவனடியாரும், என்னோட திருவோடு காணாமல் போய்விட்டதுன்னு ஒன்று மகனோட கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு, மகன் இல்லையா மனைவியோட கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டார். இப்போ இவர் சொல்ல முடியல, மனைவியை தொடர்றதில்லை அப்படின்னு. இப்படி சபதம் போட்டது அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லலை. இந்த திருப்புலீச்சரம்னு ஒரு கோயில் இருக்குது, தில்லையிலேருந்து மிக அருகாமையில் இருக்குது. தில்லை போகிற அன்பர் பெருமக்கள்லாம் அந்த திருக்கோயிலுக்கு போய் அவசியம் கட்டாயம் வழிபடணும். அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு தண்டு எடுத்தார், ஒரு கோல், ஒரு குச்சி. அதை எடுத்துகிட்டு அந்த அம்மையாரை ஒரு பக்கமாக பிடித்து கொள்ள சொல்லிட்டு இவர் ஒரு பக்கமாக பிடித்து கொண்டு அந்த குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, பாருங்க நான் சொன்னது உண்மைதானே. இப்போ மனைவி கையை பிடிச்சி மூழ்க சொன்னதுக்கு மனைவி கையை பிடிச்சி மூழ்காமல் இந்த குச்சி எடுத்துகிட்டு மூழ்கிறான். அப்போ பொய் தானே இவன் சொல்கிறான், இதிலிருந்து தெரிந்து விட்டதுன்னு சொல்கிறார். அப்போ தான் வேறு வழியே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சபதம் போட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது, நாங்கள் இருவரும் ஒருவரைக்கொருவர் தொடுவதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறார். அந்த குளத்தில் மூழ்கி 2 பேர் அப்படி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் பொழுதே சபதம் போடும்போது என்ன வயது? 25. அந்த அம்மாவுக்கு ஒரு 18 வயது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அந்த வயது விட்டது அவங்க. அந்த குலத்துக்கும் அருகாமையில் இருக்க இளமையாக்கினார் திருக்கோயில். சாமி இளமையை கொடுத்துட்டாராம் அவங்களுக்கு திரும்ப. அதனால் இளமையாக்கினார் திருக்கோயில். அந்த குளமெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் ஏதோ கதை இல்லை, வரலாற்று நிகழ்வு, சம்பவம். அதெல்லாம் நம்ம அவசியம் போய் தரிசிக்க வேண்டிய தலம். தில்லைக்கு போகிறவங்க நடராஜ பெருமானை மட்டும் தரிசிக்காமல் இந்த இளமையாக்கினாரையும் கட்டாயம் தரிசித்து, அங்கே திருநீலகண்ட குயவனாருக்கு திருமேனி இருக்குது, அம்மையாருக்கு திருமேனி இருக்குது, அந்த குளம் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அப்படியே மூழ்கி எழுந்திருக்கிறாங்க, இளமையோடு எழுந்திருக்கிறாங்க. இந்த அதிசயத்தை தில்லைவாழ் அந்தணர்கள், ஊர் மக்கள் அத்தனை பேரும் அப்படியே பார்க்குறாங்க. சுவாமி அப்படியே விடை மேலே காட்சி கொடுக்குறார். அந்தணராக வாதிட்டார்ல, வழக்கிட்டவர் மறைந்து அம்பிகையோட உமையம்மையோட இடப வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். திருநீலகண்டர் பலமுறை நிலத்தில் விழுந்து பணிந்து எழுந்து கண்ணீர் அருவிப்பாய அப்படியே வணங்குறார். அந்த அம்மையாரும் அவரும், அப்பா வென்ற ஐம்புலன் மிக்கீர், நீதாய ஐம்புலன்களை வென்றவன், யாரால செய்ய முடியும் இந்த செயல், நீ வா சிவலோகத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டாராம் திருநீலகண்ட குயவனாரையும் அவருடைய மனைவியாராம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு பாருங்க. நம்ம வாழ்வியல் நெறிகளை சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் இதில் இருக்குது. சித்தாந்த கருத்துப்படி பார்த்தா நமக்கு மண் தத்துவம் முதல்ல இருக்குது, அதனால் அவரை முன்னாடி வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படி இருக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகக்கூடாது, எப்படி கணவன் மனைவி வாழணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, தவறு செய்தால் மனைவியை தள்ளி வைப்பதற்கு கணவனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு மனைவிக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சேக்கிலார் காட்டினார். தவறு செய்தியா, உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, தொடாத இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அது ஒரு தண்டனை தானே கொடுத்தாங்க இல்லையா. இது நம்ம எல்லாரும் யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம சேக்கிலார் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு உரிமை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம், தவறு செய்தால் மனைவியை மட்டும் கணவன் தண்டிக்கிறாரு, தள்ளி வைக்கிறாரு, வேற திருமணம் பண்ணுறாரு, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். திருநீலகண்ட குயவனாருடைய வாழ்க்கை வரலாறுல தவறு செய்த கணவனை தள்ளி வைப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உரிமை உண்டு மனைவிக்கின்றத பெண்கள் சார்பா அந்த அம்மையார் செய்து காட்டியவர். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்களோட மனைவிமார்கள் தான். அந்த வகையில் திருநீலகண்டர் சாதனை செய்வதற்கும் அவருடைய மனைவியார் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு இந்த நல்ல நாள், நன்னாள், பொன்னாள், அவருடைய இந்த குருபூசை நாளை முன்னிட்டு அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.